நான் செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இது எந்த விதமான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் உண்டான வீடியோவும் இது கிடையாது. என்னோட வெரிஃபைடு பிஎன்ல நான் எடுத்துட்டு, அந்த வெரிஃபைட் பிஎன்எல்ல வர ஸ்டாக்க நான் எதனால வாங்கினேன், எதனால நான் வித்தேங்கிறதுக்கு உண்டான ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ற வீடியோ தான் நம்ம இப்ப எல்லாமே பண்றது பிக்மை ஸ்டாக்ல. அத மாதிரி டிசிஎஸ்ங்கிற ஸ்டாக்க நான் 8த் ஆஃப் செப்டம்பர் அன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஆவரேஜ் பண்றதுக்கு 9த் ஆஃப் செப்டம்பர் அன்னைக்கு ஆவரேஜ் பண்றதுக்கு ஒரு 8 ஷேர்ஸ் வந்து நான் வாங்கினேன். டோட்டலா வந்து 16 ஷேர் நான் வாங்கினேன். 2 to 3 டேஸ்ல 11th ஆஃப் செப்டம்பர்ல அந்த 16 ஷேர் வந்து நான் செல் பண்ணிட்டேன். எதனால இந்த ஸ்டாக் வந்து நான் பிக் பண்ணினேங்கிறதுக்கு ரீசன் நான் சொல்றேன். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பண்ணின மாரி, எப்பயுமே நான் ஒரு டே சார்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, அந்தந்த சார்ட்ல இருக்கிற டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் இல்ல ரீசென்ட்டா ஃபார்ம் ஆகின ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ இதெல்லாம் நான் எடுத்துப்பேன். இந்த தடவ நான் இந்த டிசிஎஸ்ங்கிற ஸ்டாக்க பிக் பண்ணினதுக்கு ரீசன், இன்னைக்கு நம்ம இருக்கிற டேட் வந்து 5th ஆஃப் செப்டம்பர். பட் இன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ற டேட் வந்து 6th ஆஃப் நவம்பர். கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. பேஸ்ட் ஆன் சிபி ரூல்ஸ் நான் லைவ் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி வீடியோ பண்ணக்கூடாது. அதனால நான் ஆல்ரெடி முடிஞ்ச ட்ரேட என்னோட வெரிஃபைடு பேனல்ல எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த சார்ட்ல டிமாண்ட் ஜோன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து டிமாண்ட் ஜோன். ஆம். நீங்க பார்த்துக்கிட்டு இந்த 2 லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இதுதான் வந்து டிமாண்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. இந்த டிமாண்ட் ஜோன் எப்பயுமே கீழ தான் வந்து ஃபார்ம் ஆகும். ட்ராப் பேஸ் ராலிங்கிறது நேத்து வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல ஒரு ட்ராப் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பேஸ் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் இங்க ஒரு பெரிய லெக் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா, அத ட்ராப் பேஸ் ராலின்னு சொல்லுவாங்க. இந்த ராலி கிட்டத்தட்ட ஒரு 2.73% வரைக்கும் மேல போயிருக்கு. நான் எப்பயுமே சொல்ற மாரி மார்க்கெட் மேல போயிட்டே இருக்காது. அதனோட மொமெண்டம் வந்து கொஞ்சம் வீக் ஆகும். மறுபடியும் மார்க்கெட் வந்து வந்த இடத்துக்கே வந்து ரீட்ரேஸ்மென்ட் பண்ணிட்டு வரும். அப்படி வரும்போது நம்ம கிட்டத்தட்ட டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்துட்டோம். நான் 5th செப்டம்பர் வந்து இந்த ஸ்டாக்க நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஷேர்ஸ வந்து நான் வாங்கிடுவேன். ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மார்க்கெட் கிடையாது. மண்டே வந்து ஓப்பன் பிரைஸா நான் வாங்குறேன். ஒரு பார் வந்து நான் ரீப்ளே பண்றேன். மண்டே வந்து நான் ஓப்பன் பிரைஸ் வாங்கினதுலேருந்து ஷேர்ஸ் வந்து 1% வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ நான் மறுபடியும் ஒரு தடவ கூடி அந்த ஷேர்ஸ வந்து ஆவரேஜ் பண்றதுக்காக வேண்டி வாங்குறேன். நெக்ஸ்ட் டே பார் ரீப்ளே பண்றேன். மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல போயிருக்கு. மறுபடியும் 10th அன்னைக்கு மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் கிராஃப வந்து ரீப்ளே பண்றேன். சார்ட் வந்து கேண்டில் 10ஆம் தேதி வந்து ஒரு 2% வந்து மேல போயிடுச்சு. எப்பயுமே ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம குவிக்கா என்டர் ஆகணும், குவிக்கா எக்ஸிட் ஆகணும். மார்க்கெட் அதுக்கப்புறம் எவ்வளோ மேல போனாலும் நமக்கு கவலை கிடையாது. நம்மள பொறுத்தவரைக்கும் ஷார்ட் டெர்ம்ல ஒரு சின்ன ஸ்பெகுலேஷன். அந்த ஸ்பெகுலேஷன்ல வந்து உங்களால எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கிராஸ்ப் பண்ண முடியுமோ, அவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நீங்க எடுத்துக்கணும். ஸோ எனக்கு 2% கிட்ட மார்க்கெட் மேல போனனால, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இதுவே போதுமானது. ஸோ நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஓப்பன் ஆகும்போது, இந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 3139ன்னு வந்திருக்கு. அந்த பிரைஸுக்கு வந்து நான் ஸ்டாக்க வந்து நான் செல் பண்ணிட்டேன். அதே மாரி இந்த ஸ்டாக் பிக் பண்றதுக்கு உண்டான இன்னொரு ரீசன் வந்து, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. பிரைஸும் நம்ம ஸ்டாக் பிக் பண்ண அன்னைக்கு கரெக்ட்டா அந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட டச் பண்ணிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேல கீழ போகாதுங்கிறது வந்து ஒரு மேஜர் அசம்ப்ஷன். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் அப்படிதான் பண்ணியிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பிரகாரம் மார்க்கெட் டிமாண்ட் ஜோனுக்குள்ள டச் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்து மேல போயிடுச்சு. நான் லாஸ்ட்டா போட்ட 3 வீடியோஸ் வந்து ப்ராஃபிட்டபிளான வீடியோஸாவே பார்த்த மாரி இருந்தது. ஏன்னா 11th ஆஃப் செப்டம்பர் வந்து ஆப்வியஸ்லி நான் புக் பண்ணின எல்லா ஸ்டாக்குமே வந்து ப்ராஃபிட்டபிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர்ல வந்து ஒரு பார் வந்திருக்கு. இட் மீன்ஸ் தட் இனிமேல்ட்டு வரப்போற ட்ரேட்ல வந்து லாஸஸ் வந்து இருக்கும். பட் எல்லா ட்ரேடும் வந்து நான் இந்த ஸ்விங் ட்ரேடிங் மெத்தடுக்காக வேண்டி எடுத்த ட்ரேடா இருக்காது. ஒரு சில ட்ரேட் வந்து வேற சில லாஜிக்ஸ்க்காக வேண்டி நான் எடுத்திருப்பேன். அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. ஸ்விங் ட்ரேடிங்ல என்ன பண்ணினோங்கிறத மட்டும் தான் பார்க்க போறோம். அதுல ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, நான் வீடியோ பண்ணுவேன். லாஸஸ் மட்டும் காட்டாம, ப்ராஃபிட் மட்டும் காட்டுறதுங்கிறதெல்லாம் வந்து பழைய காலத்து ஸ்டோரி. அதெல்லாம் நம்ம பண்ண போறது கிடையாது. என்ன ரியாலிட்டிங்கிறது உங்களுக்கும் தெரியணும். சும்மா YouTubeல போய் பார்த்தோம், ஒருத்தர் வந்து 58% வந்து நான் சொன்ன ஸ்டாக் வந்து மேல போயிடுச்சுன்னுலாம் வீடியோ போடுறாங்க. எனக்கு தெரியல. ஒருத்தர் வந்து 58% போயிருக்குன்னா, அவர் முதல்ல அந்த வீடியோல வந்த பெர்சன் வந்து அவர் இந்த ஸ்டாக்க வாங்கினாரா? இப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு ஆஸ் அ ட்ரேடரா வந்து நெறைய வரும். யாரும் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ்க்காக வேண்டி ட்ரேடிங்க்கு வந்து நெறைய பணத்த வந்து லூஸ் பண்ணாதீங்க.
எது ஃபேக்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்விங் ட்ரேடிங்ல நான் நெக்ஸ்ட் 1 இயர் நான் ட்ரேட் பண்ணினாலும் நான் ப்ராஃபிட்ல இருப்பேனா, லாஸ்ல இருப்பேனாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பண்றது வந்து நான் ஒரு சர்டன் புக்ஸ ரீட் பண்ணியிருப்பேன். அந்த புக்ஸ்ல இத மாரி விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதுல பாதி விஷயம் புரியும், பாதி விஷயம் எனக்கு புரியாது. புரிஞ்ச விஷயத்த மட்டும் எடுத்து நம்மளால எது ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ, அத மட்டும் தான் வந்து நான் ட்ரேடிங்ல நான் பண்ணுவேன். நம்ம இப்ப பிக் மை ஸ்டாக்ல பண்ற வீடியோ எல்லாமே எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக வேண்டி மட்டும் தான். ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, அது என்னைய சார்ந்தது. நீங்க இத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு லாஸ் வந்ததுன்னு சொன்னா, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்கள எஜுகேட் பண்றது மட்டும் தான் என்னோட வேலையே தவிர, நீங்க ப்ராஃபிட் பண்றீங்களா, பண்ணலையாங்கிறது வந்து என்னோட வேலை கிடையாது. ஸோ, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக வேண்டி இந்த வீடியோ பாருங்க. புடிச்சிருந்ததுன்னு சொன்னா, கன்டினியூஸா பார்க்க முடிஞ்சதுன்னா நீங்க பாருங்க. ஏதாவது இந்த டவுட் இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோல, இல்ல ஏதாவது மார்க்கெட்ட பத்தின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.